ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த வாரம் ஸ்மாக் டவுனை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ரா நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த ஸ்மாக் டவுனுக்கான டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE இது பண்ணுவானுங்க. அதர்வைஸ் அந்த லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்கானுங்க. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பல கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த வாரம் ராவோடைய ரிசல்ட் வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நடந்த ரா இருக்குல்ல, ஸோ அந்த ராவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக் டவுனுக்கான டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட டேப் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 26 டிசம்பர் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோட தான் WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக டேப் பண்ணியிருக்காங்க. 25 கிறிஸ்மஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா WWE முன்னாடி இந்த டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. பட் இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி நடத்திருக்காங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. அதர்வைஸ் பார்க்கும்போது நம்மளுடைய டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிஸ்டர் பிளாக் செலினாவை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த ப்ரோமோட கன்க்ளூஷன் அலிஸ்டர் பிளாக் வந்து நம்மளுடைய ப்ரீஸ்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய நியா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்டோட பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீஸ்ட்டை பேக் ஸ்டேஜில் வந்து பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருக்காருன்றதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குவிலியாவோட பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ குவிலியா வர்சஸ் ஆல்பா ஃபெருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காமா. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஈரியாட்டான காம்லோகேஸ் வர்சஸ் டிஒய்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஒயட் சிக் வர்சஸ் நம்மளுடைய எம்எஃப்டிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் ஜேசி மெட்ரோ அண்ட் ஆல்சோ டாங்காலுவா வர்சஸ் நம்மளுடைய ஜோ கேசி அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டர் லூமிஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போக நம்மளுடைய நியா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் கபுக்கி வாரியர்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நியா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் நம்மளுடைய கபுக்கி வாரியர்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச்ல வந்து நியா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச்க்கு அப்புறமா நம்மளுடைய அலெக்சா பிளஸ் ஷால் ஃபெர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் ஆயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சில் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆல்பா ஃபேர் வர்சஸ் குவிலியாக்கான மேட்ச்சில் வந்து நம்மளுடைய குவிலியா வின் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஈலியா டிராகோனா காம்லோகேஸ் வர்சஸ் டிஏக்கான டாக் டீம் மேட்ச் நம்ம ஈலியா டிராகோனா காம்லோகேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேசி மெட்ரோ டாங்காலுவா வர்சஸ் நம்மளுடைய ஜோ கேசி டெக்ஸ்டர் லூமிஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ கான்டெஸ்ட்டில் முடிஞ்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஸ்மாக் டவுன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வீடியோ நான் தனியாகவே போகிறேன். அதை பற்றி கவலைப்படாத, செக்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி போட்டுருவோம். அது பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்கமிங் ஜான்சினா சீரிஸ் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறதுனால நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அது ரிலேட்டட் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வீடியோட போட வேண்டியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக நேற்று மட்டும் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் தான். இதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பெரிய அப்டேட் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.